மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிற 5வது படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சசிகுமாருடைய நெக்ஸ்ட் படம் இது. இந்த படத்தில் சசிகுமார், சிம்ரன் நடிக்கிறாங்க. சீன் ரோல்டன் மியூசிக் பண்ணுறாங்க. அபிஷான் ஜீவிந்த் டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தில் இந்த அக்டோபர் மந்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஆலன் 4th சிங்கிள் சாங் நேமு நான் இங்கே. இந்த சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 8 தொட்டாக்கள் வெற்றியோடைய ஆலன் படத்துக்கான ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச்சு நாளை 6 PM சென்னை பிரசாத் லேபில் நடக்க போகுது. சசிகுமார் பர்த்டே ஸ்பெஷலாக எவிடன்ஸில் இருந்து போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. மணிகண்டன் நெக்ஸ்ட் படத்துக்கான டைட்டில் குடும்பஸ்தான். அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. ரைட்டன் மற்றும் டைரக்ஷன் ராஜேஸ்வர் காளிசாமி. இந்த படத்தில் மணிகண்டன், சான்வி, மேகனா, குரு சோமசுந்தரம் நடிக்கிறாங்க. வைசாக் மியூசிக் பண்ணுறாங்க. குடும்பஸ்தான்ல இருந்து மணிகண்டன் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. கேம் சேஞ்சர்லேருந்து ராம் மச்சா மச்சா லிரிக்கல் வீடியோ சாங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமன் மியூசிக் பண்ணுறாங்க. நாகாஸ், அசீஸ் பாடியிருக்காங்க. விவேக் லிரிக்ஸு. மெய்யழகன் ஸ்னீக் பீக்கும் ஒரு டெலிட்டட் சீனும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 2 வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவரா முதல் நாளுக்கான வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷனு 172 கோடிக்கு மேலே அப்படின்னு ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. 2வது நாட்களுக்கான வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷனு 243 கோடிக்கு மேலே தேவரா படம் அப்படின்னு ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் என்டிஆருடைய தேவரா படத்துக்கான 3 நாட்கள் டோட்டல் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷனும் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. 304 கோடி வசூலாயிருக்கு அப்படின்னு. வேட்டையின் படத்துக்கு சென்சார் UA கொடுத்துருக்காங்க. 2 hours 43 minutes இந்த படத்துக்கான ரன் டைம். இந்த படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிறது. தேட்டர்ஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டருடன் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டர் பார்க்கும்போது மாசாக இருக்கு. வேட்டையின் ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேட்டையின் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்தது. அக்டோபர் 6 3 PM சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வேட்டையின் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் ரோஹினி கேரக்டர் நேமு நசீமா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேட்டையின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேட்டையின் ட்ரெய்லர் எனக்கு பெருசாக பிடிக்கல. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஜெய்பீம் படம் போல் அந்த படத்துலையும் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. வேட்டையின் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரை மாசா பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு டைலாக் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாரு, குறி வச்சா யாரை விழணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த ட்ரெய்லரில் அது போல் எந்த டைலாக்கும் இல்லாத, அது மட்டும் இல்லாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாசா காமிக்காத மாதிரி எல்லாம் இருந்துச்சு இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது. அதுக்கு டீசரும் அதே போல் மாசா காமிக்காத ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி கண்டென்ட் இருக்கு படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். டீசரில் ஒரு மாதிரியும் ட்ரெய்லரில் ஒரு மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டீசர் மாதிரி தான் ட்ரெய்லரும் மாசா காமிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அது போலலாம் எதுவும் இல்லை. தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான 25வது நாட்களுக்கான ஸ்பெஷல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது வேற லெவலாக இருந்தது. இந்த ப்ரோமோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டராக தேட்டர்ஸில் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அருண் விஜயுடைய ரெட்டத்தலை படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் ப்ராப்பர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ராக்கெட் டிரைவர் ஜூக் பாக்ஸ் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கிளிம்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்டோபரில் ரிலீஸ் ஆகிறது தேட்டர்ஸில். குட் பேட் அக்லி படத்தில் அர்ஜுன் தாஸும் பிரசன்னாவும் முக்கிய கேரக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே பெரிய ஸ்டார் காஸ்டிங்காக த்ரிஷா, சுனில் மற்றும் நாஸ்லேன் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் ஷூட்டிங்கு நடக்கும். ஸ்பெயினில் அஜித்குமார் மற்றும் த்ரிஷா போர்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அமரன் படத்தில் 5 சாங்ஸ் இருக்கு. ஜி பிரகாஷ் 2 எக்ஸ்ட்ரா பிட் சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காராம். இந்த படம் பார்த்த பிறகு இன்டென்ஸ் ஆக்ஷன் பயோபிக் இது, அதனால மியூசிக்கல் ஒரு சீரியஸ் ஜோனு ஹாலிவுட் படம் போல அப்படின்னு ஜி பிரகாஷ் ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ராஜபுத்திரன் டைரக்ஷன் பண்ணுறது மகாகந்தன். இந்த படத்தில் பிரபு, வெற்றி நடிக்கிறாங்க. ராஜபுத்திரன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. விமலுடைய படவா படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வழக்கமாக விமலுடைய படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் எனக்கு. அதே போல் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. கலகலப்பாக இருக்கும் விமலுடைய படம் அப்படின்னு. இந்த படத்தில் சூரியன் நடிச்சிருக்காங்க. விமலுடைய படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சூரியன் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் ஆடியன்ஸ் மத்தியில் என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு. ரிலீஸுக்கு பிறகு பிளாக் படம் தமிழ்நாடு தியேட்டர்கள் SSI ப்ரொடக்ஷனு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஜி பிரகாஷ், பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. சாம்சியஸ் மியூசிக் பண்ணுறாரு. அமரன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நேமு ஏய் மின்னலே. இந்த சாங்கு நாளை வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜி பிரகாஷுடைய 700வது சாங்காக இது. அட்லி 6வது படத்தை டைரக்ஷன் பண்ணுறதுல உலகநாயகன் கமல்ஹாசன், சல்மான் கான் நடிக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட உறுதியான தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் இது அப்படின்னு சொல்லப்படுது. சல்மான் கான் ஏற்கனவே அந்த படத்தில் நடிக்கிறாரு. உலகநாயகன் கமல்ஹாசன் கிட்ட ஃபைனல் பேச்சுவார்த்தை போகிறது. இந்த படம் மிகப்பெரிய பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னு ஆடியன்ஸ் மத்தியில் ரிலீஸுக்கு பிறகு 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை சம்பவம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. காந்தாரா 2 படத்தில் மோகன்லால் ரிஷப் ஷெட்டிக்கு ஃபாதர் ரோலில் நடிக்கிறாரு. ஒரு மெகா பட்ஜெட் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா இந்த படம். அடுத்த வருஷம் சம்மரில் ரிலீஸ் பார்க்குறாங்க.
கங்குவா படத்துக்கான 3D ஒர்க்குகள் போகிறது. இந்த டீமு சூப்பர் குவாலிட்டி அவுட்புட் 3D மற்றும் VFX நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் 14 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எக்ஸில். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் விரைவில் பூரண உடல் நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்று உளமாற இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு எக்ஸ் ட்வீட்லேயே சொல்லியிருக்காரு. இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே தளபதி விஜய் அந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்து நாளை டிஸ்சார்ஜ் ஆகிறாராம். தளபதி மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய எக்ஸ் அக்கௌண்ட்டில் ட்வீட் போட்டது மிகப்பெரிய வைரல். சீரன் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், அஜித் காலிக்யூ கேரக்டர் நேமு கார்த்தி, அதர்வாவுடைய DNA படத்துக்கான பேக்ரவுண்டு ஸ்கோரு ஜிப்ரான் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. தளபதி 69க்கான கேஸ்ட் அண்ட் க்ரூ ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அடுத்த 3 நாட்கள் கண்டினியூஸாக அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி. பாபி டியோல் இந்த படத்தில் ஆன்போர்ட் ஆயிருக்காரு. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கங்குவா படத்தில் வில்லன் ரோலில் நடிக்கிறாரு. இப்போ தளபதி 69 படத்தில் நடிக்க போகிறாரு. அதுக்கு அடுத்தது பூஜா ஹெக்டே ஆன்போர்ட் ஆயிருக்காங்க தளபதி 69 படத்தில் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மமிதா பைஜு ஆன்போர்ட் ஆயிருக்காங்க தளபதி 69 படத்தில். தளபதி 69 கேஸ்டிங் பற்றின ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. கோடு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அதில் இன்றோட கேஸ்டிங் அப்டேட்டு முடிகிறது அனௌன்ஸ்மெண்ட்டு. லியோ காம்போ மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. கௌதம் மேனன் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க தளபதி 69 படத்தில். கிராண்ட் சாங் ஷூட்டிங் எடுக்கிறாங்க அக்டோபர் 5 தளபதி 69 படத்துக்கான பூஜை நாளை காலையில் போடுறாங்க. சேகர் மாஸ்டர் கோரியோகிராஃபி ஃபர்ஸ்ட் சாங்க்கு ஏற்கனவே தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் மற்ற சாங்கை கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த சாங் ஷூட்டிங்கில் தளபதியோடைய டான்ஸ் இருக்கும். அனிருத் மியூசிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலு 2 வாரங்கள் நடக்கும். டிவிக்கு மாநாடு அக்டோபர் 25 நடக்கிறது. அப்போ தளபதி விஜய் அங்கே போவார். கிராண்ட் செட்டு சாங் ஷூட்டிங்காக போடுறாங்க. பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரில் நடிக்கிறாங்க. இந்த படம் அக்டோபர் 2025 ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அடுத்த வருஷம் அக்டோபர் 1 வீக்கில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த படத்துக்கு தளபதியோடைய லாஸ்ட் படம் வேறு இது. நாளை அல்லது அக்டோபர் 5 பூஜை அல்லது ஷூட்டிங் பற்றினா ஏதாவது அறிவிப்பாக வெளியிட்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க போகிற ப்ராஜெக்டை பற்றி மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. இந்த படம் ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட், இது இம்பார்ட்டன்ட் படம். இது மாரி செல்வராஜ் கேரியரில் இந்த படம் மினிமம் 1.5 வருஷத்தில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ். தேவராக்கு பிறகு டோலிவுட்டில் அனிருத் நெக்ஸ்ட் மியூசிக் பண்ணுறாரு. நானி நெக்ஸ்ட் படத்தை தசரா டைரக்ஷன் பண்ணா. ஸ்ரீகாந்த் ஒடேலா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. நானி ஒடேலா 2 இது அப்படின்னு சொல்கிறாங்க. தனுஷ் அண்டு லப்பர் பந்து டைரக்டர் தமிழரசன் பேச்சுவார்த்தை போகிறதா அந்த காம்போவுக்கு. தனுஷ்கிட்ட தமிழரசன் சொல்லியிருக்காராம் ஒரு கதை அவருக்கு பிடிச்சிருக்கா, டெவலப் பண்ணுங்க அந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காரு தனுஷ் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. துருவ் விக்ரம் கிட்டையும் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு. இதில் தனுஷும் தமிழரசன் ப்ராஜெக்ட் நடக்க போகுதா முதல்ல, இல்லை துருவ் விக்ரம் தமிழரசன் ப்ராஜெக்ட் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷும் தமிழரசன் ப்ராஜெக்டும் கன்ஃபார்ம். அதே போல் துருவ் விக்ரம் தமிழரசன் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதில் எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரதர் நியூ ஸ்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டில்ல ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் இருக்காங்க. பிரதர் படம் ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். தீபாவளி ஸ்பெஷல் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகிறது தியேட்டர்ஸில் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் OST இன்று 6 PM ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த OST பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. விருந்து படம் அக்டோபர் 4 வேர்ல்டு விட சிம்பிளி சவுத் OTTயில் ஸ்ட்ரீமிங் ஆகிறது.